நீட் 2025 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த கொஸ்டினை பாருங்க. 50 ஹெர்ட்ஸ் அண்ட் 220 வோல்ட் ஏசி சப்ளை மின்மாற்றி எவ்வளவு இருக்கு? சோர்ஸ் வோல்டேஜ் 220 வோல்ட். ஓகேவா? மின் தடை எவ்வளவுன்னு பாருங்க. மின் தடை R 20 ஓம். மின் தேக்கி எவ்வளோ? XCன்னு சொல்லுவோமா? மின் தேக்கி 25 ஓம். மின் தோண்டி XL 45 ஓம் ஒரு மின் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. என்ன கேட்கிறான்னா, சுற்றுகளில் உள்ள தொடர்புடைய மின்னோட்டம், அந்த மின் சுற்றுல இருக்கிற மின்னோட்டம் கேட்கிறான். மின்னோட்டத்திற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடைப்பட்ட கோணம் கேட்கிறான். மின்னோட்டத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்கிறான். ஓகே, இப்ப அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். நார்மலாவே மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? I is equal to V/R எழுதுவோம். இது வந்து ஏசி மின் சுற்று இல்லையா? அப்ப ஆருக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? இந்த மின் சுற்றுல வந்து மின் தேக்கியும் இருக்கு, மின் தூண்டியும் இருக்கு, மின் தடையும் இருக்கு. XL minus XC the whole square plus the R square. இது என்ன ஃபார்முலா? ஓகே, V எவ்வளோ? 220 வோல்ட். XL பாருங்க 45 minus 25 the whole square. மின் தடை 20 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிடுமா? எவ்வளோ வருது? மேலே வந்து 220 வருது. விகுதியில் என்ன வருது? 45 minus 25 20. 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் எவ்வளோ வருது? 220 டிவைட் பை 800 வருதா? 800 நான் எப்படி பிரிக்கலாம்? 100 வெளியே எடுத்தோம்னா 10. ரூட்டை விட்டு 100 வெளியே எடுத்தா 10. உள்ளுக்குள்ள 8 இருக்கும். அதான் என்ன பண்றேன்? 8 2 × 4 போடுறேன். அப்போ 2 √2 வருமா? இது 0 கேன்சல் ஆகும். 11 11/√2 வருது ஆன்சர். 11/√2வா? 0 கேன்சல். √2 வந்து 1.414. 1.414 அப்ராக்சிமேட்லி 7.79 சம்திங் வரும், ஆம்பியர் வரும். அதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? 7.8 ஆம்பியர்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டோம். மின்னோட்டம் வந்து எவ்வளோ? 7.8 ஆம்பியர். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? மின் ஓட்டத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் இருக்கிற கோணம் tan phi. இந்த கோணம் tan phi is equal to என்னது? XL minus XC by R. XL minus XC 45 minus 25 divided by 20. 20 by 20 that is equal to 1. tan phi is equal to 1. இப்போ கோணம் எவ்வளவா இருக்கணும்? 40 டிகிரியா இருக்கணும். இப்போ எந்த ஆப்ஷன்? I வந்து 7.8, கோணம் வந்து 45. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இஸ் கரெக்ட்.